மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரகசி சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லி அவள் சரஸ்வதி ரூபமாக இருக்கிறாள் என்று சொல்லி அழகாக நமக்கு அந்த அருளை கொடுக்கக்கூடியவள், அந்த ஞானம் என்னும் பிரகாசத்தை கொடுப்பவளாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா? அவள் சரஸ்வதி என்றால் அவளால் நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அதை தொடர்ந்து சொல்லக்கூடியதாக ஒரு 3 நாமாக்கள். ஓம் சாஸ்ரமயை நமஹ, ஓம் குஹாம்பாயை நமஹ, ஓம் குஹ்யரூபிண்யை நமஹ. இப்போ சரஸ்வதி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவள் அந்த ஞானத்தை கொடுக்கிறாள். அப்போ சாஸ்திர நூல்களாக, அறிவு நூல்களாக அவள் இருப்பவள். அதனால தான் சாஸ்திரமயி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரஸ்வதி அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது சாஸ்திரம் வர வேண்டும். சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அறிவை கொடுப்பவையாக நல்ல வழிமுறைகளை நமக்கு தந்து அதன்படி வாழும் அறிவை கொடுப்பவை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவள் தான் சாஸ்திரமாகவே இருக்கிறாள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இவள் தான் வேத ஜனனியாக இருக்கிறாள், ஞானத்தை கொடுப்பவளாக, ஞான ரூபிணியாக, அடுத்தது சர்வ மந்திர ஸ்வரூபிணியாக அவள் இருக்கிறாள். அப்படின்னா ஏனென்றால் வேதம் அவள் கைகளில் வைத்திருக்கிறாள் இல்லையா, அந்த ஓலைச்சுவடி, அந்த வேதத்தின் அங்கங்கள் அனைத்திற்கும் இவள் தான் தாயாராக இருக்கிறாள். ஆக இவள் சாஸ்திரமாகவே இவள் தான் இருக்கிறாள், சாஸ்திர வடிவமாகவே அம்பாள் தான் இருக்கிறாள் அப்படின்னு. சரி, அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எதற்கு சரஸ்வதியாக வந்து சாஸ்திர வடிவமாக அனுக்கிரகம் செய்கிறாள் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இவள் தான் மாயையை நமக்கு கொடுக்கிறாள். அந்த வியாதியை கொடுத்து அதிலிருந்து நமக்கு மீள வழி தெரியாமல் நாம் தவிக்கும் பொழுது ஒரு தாயா என்ன செய்வாள், தன்னுடைய குழந்தைக்கு அழகாக ஒரு மருந்தை கொடுப்பாள் இல்லையா? அப்படித்தான் தத்தளிக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இந்த மருந்தாக சாஸ்திரமாக இருக்கிறாள். அந்த மாயையை உருவாக்கும் பொழுதே அவள் என்ன சொல்கிறாள், இதோ பக்கத்திலேயே இதற்குரிய மருந்தும் வைத்திருக்கிறேன், உனக்கு எப்பொழுது லயிப்பு வருகிறதோ அந்த லயிப்பு வரும் பொழுது இந்த மருந்தை எடுத்து கொண்டால் இந்த மாயை என்னும் நோய் தீரும், இந்த மாயை என்னும் திரை விலகும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இது பெரிய ஞானமா, இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எப்பொழுதுமே தோன்றக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம அப்படி மாற்றிட்டோம். அதனால் இப்போ நம்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். எதையாச்சும் ஒன்று சொன்னாலே நம்மளால் அச்சோ இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஆகிப்போச்சு இல்லையா? அப்போ சாஸ்திரங்களின் வழி நாம் வாழ்ந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானம் உள்ளே வந்துவிடும். அப்போ இந்த ஞானம் உள்ளே வந்துச்சுன்னா என்னாகும், முதல்ல பகவத்கீதையில் கண்ணன் சொன்னார் இல்லையா, அப்படி அந்த ஞானம் பிரகாசம் நமக்கு உள்ளே வர வர அங்கே தெரியக்கூடிய சுரூபமாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து விடுகிறோம். சரி, இந்த தெரியக்கூடிய சுரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளே ஒளிந்திருப்பவளாக நமக்கு தெரியாமல் ரகசியமாக இருக்கிறார். அதனால தான் குஹாம்பாயை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு 2 விதமாக பொருள் சொல்லுவாங்க. குஹன் அப்படின்னு சொல்றது, குஹன் யாரு, முருகன். குஹான் அம்பிகா, அம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குஹாவினுடைய அம்பா தாயார், குஹனினுடைய தாயார், அதனால குஹாம்பா. இன்னொன்று குஹா என்றால் குகையில் இருப்பவள். இங்க என்ன குகை அப்படின்னா, அந்த குஹ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியமான விஷயங்கள் எங்க இருக்கு, அந்த இருட்டான நம்முடைய மனசுக்குள்ள அப்படி இருக்கு. அந்த மனசுக்குள்ள இந்த குகையில் அவள் ஒளிந்திருக்கிறார். இப்போ அதற்குத்தான் ஹிருங்காரி கேவலா குஹ்யா அப்படிலாம் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த நாமத்தில் வாக்தேவதைகள் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி தான் நமக்கு அடுத்தபடியாக அழைத்து செல்கிறார்கள். அப்போ இந்த குஹ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசியமான விஷயங்கள் அதை வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ சரஸ்வதி சொன்ன அந்த சாஸ்திர வழியில் தான் நம்ம போகணும். அப்போ
அங்கே செல்ல செல்ல அந்த சாஸ்திர வழியில் நடந்து நம்ம போக போக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ இந்த வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? குகைக்குள்ளே பிரகாசம் தெரியும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அம்பாளை நாம் பார்த்து விடுகிறோம். அப்போ தான் தெரியுது உள்ளே இருக்கக்கூடியவள் தான் வெளியேயும் இருக்கிறாள், எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவளுக்கு என்ன நாமம்? குஹ்ய ரூபிணியை அப்படின்னு அந்த நாமத்தை சொல்கிறார்கள். இப்போ இவ குகையில் இருப்பவள் மட்டும் கிடையாது, ரகசிய வடிவத்தை கொண்டவளாக இருக்கிறார். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அந்த குஹ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியம், அதாவது ரகசியம் அப்படின்னா மறைக்கப்பட்ட வடிவமாக அவள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை மறைத்து வைக்கக்கூடிய ரூபத்தை உடையவளாக இருக்கிறாள். இப்போ நம்ம சொல்ற மாதிரி இந்த மந்திரம் சொன்னா சரியா போயிடும், அந்த மந்திரம் சொன்னா சரியா போயிடும், இந்த மூல மந்திரம் அந்த மூல மந்திரம் எத்தனையோ பார்க்குறோம் தினமும். அது கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்களை கண்டிப்பா யாருக்கும் தெரிந்தாற்போல் சொல்ல மாட்டார்கள். ஏன் அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசனையில முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அனைத்துமே ரகசியமாகத்தான் இருக்கும். சில விஷயங்கள் மட்டும் நமக்கு குருமுகமாக மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ குருவை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாருன்னா அது கூட அவரால் முடியாதான். அப்போ சில விஷயங்கள் அதையும் தாண்டி இருக்கும். குருமுகமாக அல்ல, ஒரு சாதகன் தன்னுடைய உபாசனையின் மூலமாக அந்த உபாசனை செய்ய செய்ய அதனுடைய பலனாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் உண்டு. ஒரு பக்தி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், பக்தி செய்கிறோம் என்றால் அந்த பக்தி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவள் தரிசனம் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்போ அந்த அனுபவத்தை நம்ம யாராச்சும் நமக்கு சொன்னால் புரியுமா? நாமே அங்கு அனுபவம் செய்யும் பொழுதுதானே புரியுது. அதுபோலத்தான் இந்த அனுபவங்களை மற்றவரால் புரிய வைக்க முடியாது. குருவாக இருந்தாலும் எப்படி செய்தால் எப்படி நடக்கும் தான் சொல்ல முடியுமே ஒழிய இந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம உணர வைக்க அவரால் முடியாது. அப்ப அதை அவன் அனுபவம் செய்தால் மட்டும் தான் புரியும். அதனால தான் அழகா சொல்லுவாங்க, விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர். அப்ப இந்த அனுபவம் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா அப்படின்னா அதையும் தாண்டி மனசு என்ன ஆயிடும் அப்படின்னா மௌனமான நிலைக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவித்த பிறகு ஏதோ வாய்விட்டு பேசுவது கூட அந்த ஆனந்தத்தை குறைத்து விடுமோ அப்படின்னு தோணுமா? அப்போ அவர்கள் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோம், எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக அந்த அனுபவத்தை செய்தவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் சத்தியமான ஒரு உண்மை. அப்போ அப்படிப்பட்ட ரகசியத்தை அனுபவித்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? மௌனியாகி விடுகிறார்கள். அதற்கப்புறம் அந்த மௌனத்திலேயே ஆழ்ந்து 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 அந்த அனுபவத்திலேயே தன்னை கரைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ரகசிய ரூபிணியாக அவள் இருக்கிறாள். சரி, இந்த ரகசிய ரூபிணியாக இருக்கக்கூடியவளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பிரயத்தனம் பண்ண மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவளுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். அதற்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? குரு நமக்கு காண்பிப்பார்கள். அந்த குருவின் அருள் கிடைத்த பிறகு குருவின் அருளால் நமக்கு சித்தம் தெளிவாகி அதற்கப்புறம் நம்முடைய பக்தியானது என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு சென்று சூரிய பிரகாசம் உண்டாகி தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் அவள் குகாம்பாவாகத்தான் இருப்பாள், குஹ்ய ரூபிணியாகத்தான் இருப்பாள் என்று சொல்கிறார்கள். மகாபிரியவா சரணம்.